அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இது வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக ப்ரௌனிஸ்லாம் வாங்குகிற ரெகுலர் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட சிக்கன் மந்தி வந்து செஞ்சு கேட்டிருந்தாங்க. சரி நம்ம அதையும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருந்தேன். எல்லாமே ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சது தான். அதை எப்படி செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிறத தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் மந்தி ஸ்பைசஸ் தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதோட இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். சிக்கன் எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க, நான் செஞ்சு மட்டும் தான் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. மந்தி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே சிக்கன் வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கும் சேர்த்து செய்ய சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி செஞ்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி செஞ்சது, டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மந்தி மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையான உப்பு, 2 ஸ்பூன் ஆயில், சிக்கன் ஸ்டாக் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்பைஸ் கம்மியாக தான் போட்டிருந்தேன், பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா போகணுன்னா சிக்கனை ஃபோக் இல்லைன்னா கத்தியை வச்சு கீறி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவை சிக்கன் மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அதுக்கு ரெஸ்ட் விட்ருங்க. ஸோ சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு சிக்கனுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி கோட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருந்தேன். ஒரு 4.5 கப்பு அரிசி எடுத்துருந்தேன். அரிசியை ஊற வச்சுட்டு சுடு தண்ணியில் வந்து பாதாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்படியே கரண்டெல்லாம் எப்போ போவோம் அப்படின்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு மைனஸும் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே செஞ்சுட்டோம். ஒரு 3 முட்டை, 1 ஸ்பூன் சுகரு, 1/4 ஸ்பூன் உப்பு, 5லேருந்து 6 மிளகு, 2 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்து 3 முட்டைக்கு 1 டம்ளர் ஆயில் எடுத்துருந்தேன். வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிளெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் மைனஸ். அப்படியே கறியும் தாளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டரும் அது கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துட்டு அது கூடவே 2 பட்டை, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு ட்ரை லெமன் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஃப்ரெஷ் லெமன் இருக்குல்ல, அதில் தோல் மட்டும் எடுத்துக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே அதை மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அப்போ தான் அந்த சிக்கனோட ஸ்டாக்லாம் அப்படியே இறங்கிடும், சிக்கனும் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சிக்கன்லாம் வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணிங்கிற விகிதம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சாச்சு. நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே ஃப்ரை பண்ணுறதுக்கு வெங்காயமும் பாதாமும் தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்து சும்மா ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. அந்த கேப்பில் ஆனியன் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் சேர்த்து ஆனியனை வறுத்து எடுத்துக்கிட்டேன். சோறில் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மந்தி சட்னி தான் ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் லெமனு, 2 பல்லு பூண்டு சேர்த்து கோஸாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மந்தி சட்னி ரெடி ஆயிரும். ஸோ வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருந்தோம். அந்த சிக்கனை வந்து பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா வேக வச்ச சிக்கனை மட்டும் அப்படியே போடலாம், அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மசாலா மாதிரி செஞ்சுட்டு அந்த மசாலாவை சிக்கனில் மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மெயினான விஷயம் வந்து மந்திக்கு வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறது தான். அது வந்து என்னால் காட்ட முடியலை வீடியோவில், நல்லா சார்ஜ் இல்லாமல் போயிட்டு அப்படிங்கிறனால. நெருப்பு கறி இருக்கும்ல, அது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயிலை வச்சு கீ ஊற்றிட்டு அந்த புகை வெளியேற அளவுக்கு மூடி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகும். கேட்ட மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.